அன்பினர்களே, ஈரானிய செய்திகளை வழங்குவதற்காக எமக்கு பாகிஸ்தானிலிருந்து ஏற்கனவே எனது பேஸ்புக் தளத்தில் இருக்கின்ற பிரபலமான 2 ஊடகங்கள் மூலமாக செய்திகளை வழங்கி வருகின்றார்கள். அவர்களின் உதவிகள் மூலமாக தற்பொழுது கிடைத்த செய்திகளை தருகின்றோம். அவர்களின் படங்களை நாம் பின்னர் காண்பிக்கலாம். இப்பொழுதோ நாம் இந்த ஈரானின் சதிகார உள்ளூர் போராட்டக்காரர்களை ஈரானின் சதிகார்கள் என்று நான் சூட்டப்பட்ட பெயர் அல்ல, அங்கு இருக்கின்ற சுப்ரீம் லீடர் ஆயதுல்லா சையத் அலி கமனி அவர்கள் சொன்ன பெயர் தான் அது. இப்பொழுது உத்தியபூர்வமாக இலங்கையின் நேரப்படி இன்று மாலை 3 மணி கடந்து உத்தியபூர்வமாக ஈரானிய தலைவர் ஆயதுல்லா சையத் அலி கமனி அவர்கள் உலகத்துக்கு அறிவித்து விட்டார். எதிரி சதி திட்டங்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க அடி. தலைவர் நாடு தழுவிய பாரிய பேரணிகளை பாராட்டுகிறார். நாம நேற்று சொன்னோம் இல்லையா, அது துருக்கி உள்ளிருந்து கிடைக்கப்பட்ட தகவலின் பிரகாரம் நேற்று பல மாகாணங்களில் 31 மாகாணங்களில் சுமார் ஒரு 15-16 மாகாணம் இருக்கும். பல மாகாணங்களில் அரசுக்கு ஆதரவாகவும் IRGCக்கு ஆதரவாகவும் மிகப்பெரிய மக்கள் வெள்ளம். இதான் இந்த அண்டர்பெல்ட் என்று சொல்லுவோம். எதிராளிகளின் அட்டகாசத்துக்கு உடன் இதை மாற்றி அடித்தது இந்த பேரணி. அதன் பிரகாரம் இப்பொழுது பேரணி அல்லது நாசகார வேலை அல்லது எதிரிகளின் சதி முற்றுமுழுதாக அங்கு முறியடிக்கப்பட்டிருப்பதாகவே தலைவர் அறிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி கமனி அவர்கள் நாடு தழுவிய அளவில் அரசாங்க ஆதரவு பேரணிகளை பாராட்டியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த வாக்குப்பதிவை உள்நாட்டு கூலி படையினரால் மேற்கொள்ள திட்டமிட்ட வெளிநாட்டு எதிரிகளின் சதி திட்டங்களை தோற்கடித்த சிறந்த செயல் என்று தற்பொழுது அவர் உத்தியபூர்வமாக விவரித்திருக்கின்றார். இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் இமாம் சையத் அலி கமனி அவர்கள் இஸ்லாமிய குடியரசை ஆதரித்த நாடு தழுவிய பாரிய பேரணிகளை பாராட்டியுள்ள அதே சமயம் வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய ஆதரவு ஆர்ப்பாட்டங்களையும் தந்து எதிரிகளின் சதி திட்டத்தை முறியடித்த மக்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார். இப்ப போதுமே, இதை நாம ஏன் இது நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், ஒரு நாட்டுக்குள் நடக்கின்ற தெரியாத செய்தியை அள்ளிக்கு வரக்கூடாது. தெரிஞ்ச அதாவது இந்த இலங்கையில் இருக்கின்ற யாருமே அதுக்குள்ள அவங்க மூக்கு நுழைக்கல. இலங்கை யூடியூபர்ஸ் பெருமளவு இதுக்குள்ள போகல என்றால் அவங்க இந்த உண்மை நிலையை அறியல. ஆனால் தமிழ்நாட்டு முந்திரி கோட்டைகள் கொஞ்சம் அலி கமனி கதை முடிஞ்சு, ஈரான் கதை முடிஞ்சு, அந்த மங்கி தொப்பிக்காரன் அது ரசா அவன் வாரான், இப்படி என்று ஏகப்பட்ட அடி. நேற்று கூட மிகப்பெரிய யூடியூபர் உழைப்பாளி நேற்று, அதாவது கொஞ்சம் யூடியூபர் வேற ஊடகம் வேற இல்லையா, கொஞ்சமாச்சும் ஒரு மாசமாச்சும் ஒரு ஊடகத்துல வேலை பார்த்திருக்கணும், ஒரு உண்மையோட தன்மையை அறியலாம். நீங்க யூடியூபர் உங்களிடம் பல செய்திகள் வந்து வெட்டுண்டாம்பி, அந்த செய்திகளை நிறுத்தி இதுல உண்மை தன்மை எப்படி எடுக்கலாம், எங்கிருந்து எடுக்கலாம் என்பதெல்லாம் ஆராயமே அலி கமனி கதை முடிஞ்சு. ஆனால் நான் என்ன பொறுத்த வரைக்கும், என்னுடைய ஊடக அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் 48 மணி நேரம் வழங்கியிருந்தேன், ரெட் லைன் போட்டு. இது நான் மட்டும் சொல்லல, அங்க இருக்கின்ற IRGC கூட நேற்று எதிர்பார்க்கல அவங்க இப்படி திருப்பி முன்ன வருமெண்டு. ஏனென்றால் 79ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பிற்பாடு அதையும் தாண்டி மனிதர் உழந்துகள்ல என்று வரும் இல்ல, அத 79ஆம் ஆண்டு அதையும் தாண்டி மிகப்பெரிய போராட்டம் வெற்றி, அதாவது போராட்டக்காரர்களின் வெற்றியின் விளிம்பிலும் இந்த ஆட்சியின் நிறவுல அங்கு தப்பினா சரியா தெளிவான தலைமை பார்லமெண்ட் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் ஈரானின் ஆட்சி ஊசலாடியது நாங்கள் கொடுத்த 48 மணி நேர அவகாசத்துக்குள். ஆனால் அவர் உடனடியாக IRGCக்கு மிகப்பெரிய உத்தரவிட்டு அவங்களோட உளவு படையும் எடுத்து இரண்டு அதாவது வி வடிவத்தில் அப்படி சொல்லலாம், வி வடிவத்தில் தான் அவங்க இயங்கினாங்க, யூ வடிவத்தில் இயங்கல. வி வடிவம் என்றால் இவர் அலி கமனி அவர்கள் போட்ட உத்தரவு கண்டவுடன் இனி அவங்கள சுட்டு தள்ளுங்க, நீங்க யார் யாரு சந்தேகப்படுறாங்களோ அவங்கள சுட்டு தள்ளுங்கன்ற வகையில. அது 1000க்கு மேல போயிருக்குங்க, அதை யாரு கண்டுக்க தெரியும், நமக்கு என்ன கவுண்டிங்கா தெரியும். நல்லா வேட்டையாடிக்கார்கள் பாதிகள். அது வந்து சும்மாவே இந்த பரதா உடை சம்பந்தமாக பொம்புலன்னு பார்க்காம காட்டு மிராணித்தனம் அழிச்சவன் ஈரான்காரன். அப்ப இதை சும்மா விடுவானா? அப்ப நம்ம சொல்ல தேவையில்லை. அதாவது ஈரான் அடக்குமுறை ஆட்சியை நான் ஒருபோதும் விரும்பல. ஆனால் அமெரிக்கா என்ற ஒரு ஏகாதிபத்தியவாதிக்கு இந்த மாதிரி எதிர்த்து நீங்க ஒருத்தன் தேவையில்லை. இப்ப பாருங்க,
வெனிசுவேலாட நான் தான் ஜனாதிபதி சொல்லிக்கிற அந்த பாவி என்ன இதை கேட்கறது ஒருத்தன் இல்லானே. வெனிசுலாவின் தற்கால டெம்பரரி பிரசிடென்ட் நான் தான் சொல்றான் பாவி. ஆறு ரம்ஸ் மாமு அது தட்டி கேட்க ஒருத்தன் இல்லானே. அப்ப ஆக அலிகமேனியங்கப்பட்டவர் இப்பொழுது இஸ்ரேலுக்கும் தண்ணி காட்டி அமெரிக்கா பற்றியும் சரிசமன மோத வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு தெம்பு இருக்குல்ல. அதுக்காக சரி நாங்க பார்க்கலாம். நாடு முழுவதும் நடந்த பெரிய கூட்டங்களுக்கு பிறகு வெளியிட்ட ஒரு செய்தியில் ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக செயல்பட்டதாகவும் ஈரானிய நாட்டின் அடையாளம் உறுதிப்பாடு மற்றும் அதன் எதிரிகளுக்கு ஒற்றுமையை எடுத்து காட்டுவதாகவும் அவர் கூறினார். யாரு? அலி கமேனி. நாட்டின் வலிமை மற்றும் விழிப்புணர்வு அவர் வலியுறுத்தினார். கலகக்காரர்கள் மற்றும் வெளிநாட்டு ஆதரவு கூறுகளால் ஊடுருவிய பொருளாதார பிரச்சனைகள் மீதான அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்ட அதிகாரிகள் கூறும் அரசாங்க ஆதரவு பேரணிகள் மக்களின் நியாயமான கோரிக்கையிலிருந்து வேறுபட்டவை என்றும் கமேனி என்று உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இப்ப இதெல்லாம் இப்ப தமிழ்நாட்டுக்காரனுக்கு வயிறு எரியுண்டா, நல்ல மெரினா பீச்சில் போய் தண்ணி அள்ளி ஊத்துங்கடா. ஏண்டா நீ ஒரு நியாயமா நடந்து கொள்ளுங்க. இது அந்த ஈரான் விடயத்துல அத்தனையும் இஸ்லாமோபியா ஒன்றும் இல்ல. ஈரானுக்கும் தமிழ்நாட்டுக்காக இந்த நன் முஸ்லிம்கானும் ஒரு பிரச்சனையும் இல்ல. முஸ்லீம் அவ்வளவுதான், வேற ஒரு பிரச்சனை. நமக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்காவையும் இந்த ஏகாதிபத்திய அநியாயக்காரர்கள் இருக்கிறதுக்கு ஒருத்தன் தேவை. இப்ப எப்படி தெரியுமா இது சாதிக்கப்பட்டிருக்குது? இப்ப அடக்கிரிகன் சொல்றோம் இல்லையா, அதாவது இப்ப நம்ம வடகிழக்கு எடுத்துக்கொண்டோம்னால் புலிகள் 90ஆம் ஆண்டு காலங்களில் ஏனைய இயக்கங்களை எப்படி அடக்கினாங்க அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது புலிகள் நான் என்ன கேட்டா நாங்க கிழக்குக்காரங்கல்ல, கிழக்குல 90ஆம் ஆண்டு காலங்கள்ல புலிகள் ஏனைய இயக்கங்களை யூரோஸ், இபிஆர்எல்எஃப், டெலோ இல்ல யூரோஸ்ல மணிக்கணும், டெலோ, ஃபிளோட், இபிஆர்எல்எஃப் இந்த மாதிரி இயக்கங்களை எப்படி அடக்கினார்கள்? கொலை செஞ்சே அடக்கினார், கொண்டு அடக்கினார். அதே போன்றுதான் ஈரானுக்குள்ளும் இந்த மாதிரி IRGC அடக்கியிருக்கார்கள். கண்ட மாதிரி சுட்டு தள்ளிக்கார்கள். அதெல்லாம் கணக்கே இல்லைங்க. அது யார் கவுண்ட் பண்ண போறா, யார் கேட்க போறா? அதாவது அந்தந்த ஊருக்குள்ள இருந்து எடுத்துட்டாங்க, யார் யார் லீட் பண்றாங்கன்னு ஒவ்வொரு டிவிஷன் எடுத்து உடனே வெளியே கொண்டு போட்டு சுட்டு தள்ளினத்துல அடங்கிட்டான். ஊரு அடக்கியாச்சு. அதான் அவுத்துட்ட நாய்கள் எப்படி, அதாவது இந்த அடைச்சி வச்ச நாய்களை அவுத்துட்ட எப்படி பாயும் அந்த மாதிரி பாஞ்சுதான் ஈரானுக்குள்ள அலிமாமு அடக்கி இருக்குது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை வேற விதமா சொல்லுவாங்க. இப்பொழுதோ ஈரான் வெற்றிய, அதாவது ஈரான் சதிகாரர்களை முறியடித்த செய்திய இந்த எந்த வெள்ள ஊடகமும் சொல்ல மாட்டாங்க. அப்படியோ அமர்ந்துருவாங்க. இது அப்படி அதெல்லாம் வந்துருங்க, யாருக்கு தெரியும் அந்த மாதிரி. ஆக அதுலயும் தமிழ்நாட்டு ஒருவர் நேற்று அது நமக்கு இங்க வருகுது. அது தமிழ்நாட்டு ஒரு யூடியூபர் அலிகம்னில கதை முடிஞ்சு. அது மட்டும் இல்ல, சில இந்த சோனிகளும் வெளிநாட்டில் இருக்கிற ஒருவர் சொன்னார் ரஷ்யாவுக்கு மாமு தப்பி போய்த்தாமன்னு சொல்லி. நான் ஒரு 4 மாதம் எடை போடல, நான் அப்பவும் சொல்லல இப்பவும் சொல்லல. அவர் 80 வயசுல கடந்த ஒரு பேர், அவர் அங்க எல்லாம் ஒளிச்சுக்கு போய் வாங்க தேவையில்லை. அவர் அடிச்சு தோத்தா அவர் திறந்துட்டு போற ஒளிய இந்த ஈரான் பெருசு ஒருபோதும் நாட்டை விட்டு போறாது. நேற்று முன்னாள் ஒரு தமிழ் யூடியூபர் தமிழ்நாட்டு எனது டெஹ்ரான்ல இருந்து ஒரு மொஸ்கோக்கு ஒரு வந்து இந்த பிளைட் ஒன்று போயிட்டான். அதுல முக்கியமானவங்க போயிட்டாங்களாம். ஏன்டா நீ கண்ணால பாத்தியா? அடே பிளைட் மாஸ்கோ ரஷ்யா பிளைட் வருதுதானே போகுதானே, அதுல இமாம் கொமேனி போயிட்டாராம். அது சொல்லாம சொல்றாரு. இங்க ஒரு தமிழ்நாட்டு பெரிய யூடியூபர் சொல்றாரு இமாம் கொமேனியோட கதை முடிஞ்சு போச்சு, அது இனி வரப்போறல, ஈரானை பிடிச்சிட்டாங்க, நீ பார்த்துட்ட, அதை அளக்க கூட வக்கில்ல, நீ பார்த்த. அந்த மாதிரி தானே அது. அடே ஒரு செய்தி வருமென்றால் அதை நாம முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தணும். அது நான் அதை நிறுத்தேன். ஆனா நான் டேஞ்சர் சோன்ல சிவப்பு ரெட் கலர்ல வச்சுட்டு நிறுத்தேன். அங்கிட்டு போகுமா இங்கிட்டு போகுமா, அவங்களாம் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்தேன். அவர் எங்கேயும் போற ஐடியா இல்ல, அவர் வேற வேலை பார்க்க போறாருன்றதான் நம்ம இந்த பாகிஸ்தான் ஜெர்னலிஸ்ட் அப்பவும் சொல்லி கொண்டிருந்தார். இப்ப உத்தியோகபூர்வமா அவங்கள சொல்லாங்க, நம்மள சொல்லலாம்னு உத்தரவு இல்லாம சொல்லக்கூடாது. அடுத்த வாட்டில் அவங்கள படம் எல்லாம் போட்டு நாம செய்திகளை தரலாம். அதுக்கு முன்பாக அவசரமாக இந்த செய்தியை நாம் உங்களிடம் கொண்டு வந்ததற்காகத்தான் இந்த செய்தியை தந்திருக்கின்றோம். எதிரிகளின் சதி திட்டத்தை வரலாற்று சிறப்பு மிக்க வாக்குப்பதிவாக முறியடித்திருக்கிறது உத்தியோகமா சொல்லிட்டாங்க. வெளிநாட்டுடன் தொடர்புடைய கலவரங்களை கண்டித்து பங்கேற்பாளர்கள் தங்கள் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய பீரங்களை தொடர்ந்து நேற்று ஈரானிய பொதுமக்களுக்கு அனுப்பிய செய்தியில் இமாம் கமேனி கூறியிருக்கின்றார். ஆனால் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். உன்னதமான ஈரானிய தேசமே, இன்று நீங்கள் ஒரு சிறந்த பணிகளை செய்து வரலாற்று சிறப்பு மிக்க நாளை குறித்தீர்கள். உறுதியுடன் நிறைந்த இந்த பெரிய கூட்டங்கள் உள்நாட்டு கூலிப்படையினரால் மேற்கொள்ளப்படவிருந்த
வெளிநாட்டு எதிரிகளின் சதி திட்டத்தை முறியடித்துள்ளீர்கள். ஆர்ப்பாட்டங்கள் நாட்டின் உறுதியையும் அடையாளத்தையும் அதன் எதிரிகளுக்கு காட்டியதாகவும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு தங்கள் வஞ்சகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து துரோக கூலிப்படையினரை நம்புவதாக நிறுத்த வேண்டும் என்ற எச்சரிக்கையாகவும் செயல்பட்டதாகவும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார். ஈரானிய மக்களை வலிமையானவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் மற்றும் விழிப்பானவர்கள் என்று விபரித்த தலைவர் கமைனி நெருக்கடி காலங்களில் அவர்கள் தொடர்ந்தும் விழிப்புடன் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். சமீபத்திய வெளிநாட்டு ஆதரவு அமைதியின்மையை கண்டித்து இஸ்லாமிய குடியரசுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வெளிப்படுத்தி நேற்று முதல் நாடு தழுவிய பேரணியில் அனைத்து தரப்பு ஈரானிகளும் பங்கேற்றனர். தெஹ்ரான் உட்பட பெரும்பாலான மாகாணங்களில் நடைபெற்ற பேரணிகள் பொதுவாக உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மாலை 2 மணி முதல் 5 மணி வரை நடந்தன. இருப்பினும் சில மாகாணங்களில் 9 மணிக்கு தொடங்கியது. இரவு நைட் தாண்டி கூலிப்படையினர் மற்றும் பயங்கரவாதிகள் மூலம் குழப்பத்தையும் பிரிவினையும் விதைக்க எதிரிகள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிராக தேசிய ஒற்றுமை மற்றும் ஒற்றுமைக்கான மறக்க முடியாத சான்றுகள் என்று அதிகாரிகள் ஆர்ப்பாட்டக்காரர்களை விவரித்தனர். கடந்த மாதம் அமைதியின்மை நிலவியதை தொடர்ந்து பேரணிகள் நடந்தன. அங்கு பொருளாதார பிரச்சனைகள் குறித்த சில கடைக்காரர்களின் ஆரம்ப அமைதியான போராட்டங்கள் வன்முறையை நோக்கி திருப்பின. ஈரானிய மத்திய வங்கி மற்றும் வரலாற்று மிக்க எண்ணெய் ஏற்றுமதியை இலக்காக கொண்ட ஒருதலை பற்ற அமெரிக்க தடைகளுடன் தொடர்புடைய பொருளாதார குறைகளின் நியாயத்தன்மையை ஒப்புக்கொண்டாலும் பொதுமக்கள் அதிருப்தியை பயன்படுத்துவதாக வெளிநாட்டு ஆதரவு கூறுகிறது. அதையெல்லாம் அவங்கள் ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க. வெள்ளிக்கிழமையை இமாம் கமேனி அவர்கள் உரையிட்டிருக்காங்க. ஆக நாம் எதிர்பார்த்தது போன்று 48 மணி நேரத்துக்குள் இந்த போராட்டம் அடக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக அலி கமேனி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். எங்க ஒரு மூலையில் அவர் ஓரங்கட்டப்பட்டிருப்பார். ஆனால் நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது போன்று அவசரமாக ஒரு யுக்தியை கையாண்டார்கள். இஸ்ரேல் மீது நாங்கள் கொட்ட போகின்றோம் என்று. என்ன நம்ம இந்த பிளட் கொட்டுவோம் மாடி வீட்டு அப்சர்வர் வீட்டுக்கு கொட்ட போறோம் எச்சரிக்கையானோட தான் கொஞ்சம் அமெரிக்க மாப்பியும் கொஞ்சம் பின்வாங்கினார். அமெரிக்கா நினைச்ச நேற்றே கொண்டு அவங்க கொண்டிருப்பா மாறி இல்ல, ஈரானுக்குள்ள அமெரிக்கா கொண்டு கொட்டுகின்ற போது ஈரான் இஸ்ரேலுக்கு கொண்டு கொட்டும். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சும்மா வாயை பொத்திட்டு இவங்களை மேய விடாம உடனடியாக இஸ்ரேலுக்கு கொட்டப்புறம் டிக்ளேர் பண்ண அதைத்தான் அலி கமேனி அவர்கள் செய்திருந்தார்கள். IRGCக்கு அலிமிட் சுட்டு தள்ளு புலிகள் மேஞ்ச போல வேட்டையாடப்பட்டிருக்கின்றார்கள் அதிக அளவு. நம்ம இப்ப இது அவசரமாக இந்த செய்தித்தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஈரானுக்குள் என்ன நடந்தது, வேட்டையாடப்பட்ட மொத்த பொடிகள் எல்லாமே இந்த குர்திஸ்தான், வேற அங்க யாரும் கிடையாது, சன்னி கிடையாது, குர்திஸ்தான் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க பெருமளவு. இதோட இவட்ட கதை இந்த மங்கித்தொப்பி ரஷ்யா பாலவீர கதை வரலங்க. இன்றைக்கு அவட்ட பேச்சு எங்கேயுமே கிடையாது. இன்று செவ்வாய்க்கிழமை மாலை நான் அறிய ஒரு 3:30 மணி வரையும் ரசா பாலவீர போட்டோவும் வரல, படமும் வரல, வெள்ள ஊடகம் எதையுமே சொல்லல. அது வெள்ளை ஊடகங்கள் இது குறித்து எந்த எழுத்தும் எழுதல, பேசவும் இல்லை. ஏன் அல் ஜசீரா கூட இதை பத்தி பேசல. இன்னும் இனிமேல் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று. நாம் உள்ளுக்குள் நடக்கிற செய்திகளை துல்லியமாக எமக்கு வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறவர்களை நாம் அடுத்த பதிவில் காண்பிப்போம். நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.